ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்திரகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். அதுபோல் குரூப்போட டெலகிராம் குரூப் லிங்க்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் மோதிலால் ஒஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு நியூ ஃபண்டு தான். இந்த ஃபண்டுக்கு நியூ ஃபண்டுக்கு அப்ளை பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஜூன் 13 ஜூன் 24 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதன் பிறகு கூட எஸ்ஐபி முறையில் ஜூலை 1 வீக்கில் இருந்து இந்த ஃபண்டில் இருந்து முதலீட்டை ஆரம்பிக்கலாம். இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது ரூபாய் 500 முதலீட்டை ஆரம்பிக்கலாம். இப்போ மோதிலால் ஒஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டோட பேசிக் டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டானது ஓப்பன் எண்டட் ஃபண்டு தான், லாகின் பீரியட் எதுவும் கிடையாது. ஒரு சில ஃபண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா லைக் இஎல்எஸ்எஸ் ஃபண்டு மாதிரி பார்த்தீங்கன்னா 3 இயர் நீங்கள் செல் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஃபண்டில் அப்படி கிடையாது, எப்போனாலும் நம்ம செல் பண்ணலாம். இந்த ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரூபாய் 500 முதலீட்டை தொடங்கலாம். இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் தான். இந்த ஃபண்டுக்கு எக்ஸ்க்ளோடு பார்த்தீங்கன்னா உங்கள் முதலீட்டை வித்தின் 15 டேஸில் நீங்கள் செல் பண்ணதான் உங்களுக்கு எக்ஸிட் லோடு இருக்குது. யாருமே லாங் டர்மாக முதலீடு பண்ணும்போது 15 நாளில் யாரும் செல் பண்ண போகிறதில்ல. இந்த ஃபண்டோட ஃபண்டு மேனேஜர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சோப்னில் மாயக்கர் அண்ட் ராகேஷ் செட்டி. இது ஃபேசிவ் ஃபண்டுங்கிறதுனால ஃபண்டு மேனேஜரோட செயல்பாடு இந்த ஃபண்டுக்கு பெரிய அளவில் இருக்காது. இந்த நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸில் தான் முதலீடு பண்ணுறாங்க. அந்த ஃபண்டோட ரிட்டர்ன் தான் இந்த ஃபண்டுக்கு கிடைக்கும். அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்னில் இருந்து ஒரு 20 to 30 பைசா எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ இருக்கும். எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ கழித்து போக மீதமுள்ள தொகை தான் ரிட்டர்னாக கிடைக்கும். மோதிலால் ஒஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் இருந்து நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸில் தான் முதலீடு பண்ணுறாங்க. இந்த இண்டெக்ஸில் மொத்தம் 10 ஸ்டாக் தான் இருக்குது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 21.9% இருக்குது. அதுக்கடுத்தல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட், பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட், மசாகோன் டாக் அண்ட் ஷிப்பில்டர் லிமிடெட், அஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட் லிமிடெட், டேட்டா பேட்டன் இந்தியா லிமிடெட், கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட், எம்டிஏஆர் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இந்த 10 கம்பெனிகளில் தான் இந்த ஃபண்டில் இருந்து முதலீடு பண்ணுறாங்க. மோதிலால் ஒஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் இருந்து நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸில் தான் முதலீடு பண்ணுறாங்க. இந்த இண்டெக்ஸோட கடந்த கால ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 இயர் ரிட்டர்ன் பார்க்கும்போது 177.7% ரிட்டர்ன் இருக்குது. 3 இயர் ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 89.5% இருக்குது. 5 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 55.5% இருக்குது. இது நல்ல ரிட்டர்ன் தான். ஆனால் ஃப்யூச்சரில் இதே ரிட்டர்ன் கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. இந்த ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இந்த 2 ஷேர் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கிட்டத்தட்ட 1500 ரூபாயிலிருந்து 4500 ரூபா போய்கிட்டு இருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அது மாதிரி தான் 80 ரூபா கிட்ட இருந்தது, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 230 ரூபாய்க்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத். இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஃபண்டு தான். இந்த ஃபண்டை கடந்த வருடம் தான் ஆரம்பித்தாங்க. கடந்த வருடம் இதே ஜூன் 2023 ஜூன் 22 ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபா இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 23 ரூபா 93 பைசா இருக்குது. இது கிட்டத்தட்ட 136% வளர்ச்சியாகும். யாராவது இந்த ஃபண்டில் வந்து இப்போ ஒரு 10,000 ரூபா முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேலே வளர்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுபோல் நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் லிங்க்லையும் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.